போற்றியோம் நம் சிவாய. சாந்தலிங்க தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 9ஆம் நாளான இன்று 10ஆம் வகுப்பு பயிலும் கோகுல் என்ற மாணவர் திருவெம்பாவையின் 9வது பாடலுக்கும், 7ஆம் வகுப்பு பயிலும் அமிர்தவர்சினி என்ற மாணவி திருப்பாவையின் 9வது பாடலுக்கும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா. வெள்ளையங்கிரி அண்ணா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். சிவாய் சிவாய். நம் குருமகா சன்னிதான பொறுப்பாக வணங்கி என்னுடைய தொடர்கிறேன். 9ஆம் பாடல். உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளே உன்னை புதுமைக்கும் பேற்றுமா பெற்றியனை உன்னை பிறனாக பெற்று உன் சீரடிவோம் உன்னடியார் தாழ்பணிவும் அங்கு பங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் உகந்து சொன்ன பரிசு தொல்பாவாய் பணி செய்வோம் இன்வகையே எம் கணக்கே நல்குதியில் என்ன குறைவும் இல்லா என்பாவாய். பொருள்: உட்பட்ட பழமையான பொருட்கள் எல்லாவற்றையும் விட பழமையானவன, பிற்பட்ட புதுமை பொருட்கள் அனைத்தையும் விட புதுமையோடு விளங்குகின்றன. பொருள்: உட்பட்ட பழமையான பொருட்கள் எல்லாவற்றையும் விட பழமையானவன, பிற்பட்ட புதுமை பொருட்கள் அனைத்தையும் விட புதுமையோடு விளங்குகின்றன. உன்னையும் தலைவனாக பெற்ற சீரடியும் அடியர்களின் எங்கள் தனது அடியவரின் திருவடியை வணங்குவோம். அவர்களுக்கு உறுதியாயிருப்போம். அவர்களையே என்போம் கணவராக்க கொள்வோம். அவரிற்பட்ட கட்டளைகளை அவருக்கு மடியாக இருந்து கொண்டு செய்வோம். அவர் அரசனை இருந்த வேண்டுகோள்கள் நிறைவேற அருள் செய்வோம். நீங்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாத இருப்போம். நன்றி, வணக்கம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூர் ஆதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களை பொன்னார் திருவடியை வணங்கி என் உரையை தொடர்கின்றோம். திருப்பாவை 9ஆம் பாடல். தூமணி பாடத்தும் சுற்றும் விளக்கே. சரியா? தூமணி பாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமணி தூபம் கமல தூவிலை மேல் கண். மறுபடியும் பாடு, பரவாயில்ல. தூமணியில இருந்தே பாடு. தூமணி கமல தூயிலனை மேல் கண் வளரும் மாமன் கமல மணிக்கதவன் தாழ்த்திரவாய் மாமியர் அவளை எழுப்பிரோ உம் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அணைந்தலோ எம்பெருந்தில் மந்திர பாட்டாளோ மாமயன் மந்திரவன் வைகுந்தன் என்னென்று மாமன் பாலும் நவின்றலோர் என்பவாய். பொருள்: ரத்தினங்கள் முதலான மணிகள் இழைக்கப்பட்ட மணிகளை சுற்றிலும் விளக்குகள் எரிய அகில் முதலான வாசனை பொருட்களில் மனம் கமல மென்மையான படுக்கையில் படுத்திருக்கும் மாமன் கமல மணிகளில் பொருத்தப்பட்ட கதவின் தாழ்பாலை திறந்து விடு என் மாமியே உன் மகளை ஊமையா அல்லது செவிடோ எழுந்திருக்க முடியாதபடி சோம்பி கிடக்கிறாளோ தூக்கம் என்கிற மந்திரத்தை கட்டுப்படுத்தவளாய் மயங்கி கிடக்கிறாளோ பெருமாய செயல்களை செய்தவன் திருமகள் நயங்கள் வைகுன்ற தன் நாதன் என்று கண்ணின் திருநாமங்களை பாடி கொண்டு இருக்கின்றோம். இனியாகும் மகளை எழுப்புங்கள். நன்றி. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடி கவனங்களுக்கு எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவெம்பாவை 9ஆம் பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே.
உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எங்கனவர் அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையுமிலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது திருவெம்பாவையின் 9வது பாடலாக அமைகின்றது. பாடலில் இறைவன் தொடக்கம் முடிவும் அற்ற அனாதி பொருளாக விளங்குகின்றான். இறைவனுக்கு பிறப்போ இறப்போ மூப்போ எதுவும் இல்லாத நிலையில் அனைத்தையும் கடந்தவனாக இருக்கின்றான். இந்த நிலையில் இந்த பிரபஞ்சம் தோன்றியது முதல் அதற்கு முன்பிருந்தே அனாதி பொருளாக இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த வகையில் பழமையானதிலும் பழமையானது என்று எப்பொருளை கூறினாலும் அதற்கு முன்பிருக்கக்கூடிய பொருளாக விளங்குபவனாக இறைவன் இருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் புதிதாய் நாளும் புதிதாய் பல பொருட்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த புதிய பொருட்களுக்கெல்லாம் அவற்றையெல்லாம் எவ்வளவு நவீனமாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து அவற்றுக்கும் புதுமையாகவும் நவீனமாகவும் விளங்குபவன் இறைவன். அதனையே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்றும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றினே என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இத்தன்மை வாய்ந்த சிறப்புமிக்க இறைவனை தலைவனாக கடவுளாக பெற்ற அடியவர்கள், அந்த அடியவர்களை சீரடியோம் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. முறையாக இறைவனை நினைந்து மனம் மொழி மெய் என்ற அனைத்து நிலையிலும் இறையுணர்வுடன் பக்தியை செலுத்தி வருபவர்களாக இருப்பவர்கள் இந்த சீரடியார்கள். அதனாலேயே தவறாத பக்தியை செலுத்துபவர்கள். அதனையே சீரடியோம் என்று இப்பாடல் குறிப்பிடுகிறது. அப்படி சீரடியர்களாக இருக்கக்கூடிய இந்த சிவனடியார்கள் அந்த சிவனடியார் தாழ் பணிவோம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி அந்த சிவனடியார் தாழ் பணிந்து அவர்களுக்கே தொண்டு செய்வோம் என்றும் குறிப்பிடுகிறார். அப்படி காலங்காலமாக இறைவனுக்கு முறையான பக்தியை செலுத்தி வரக்கூடிய இந்த சீரடியார்கள் சிவனடியார்களை மதித்து அவர்களுக்கு தொண்டு செய்து அப்பேற்பட்ட சிவனடியாரில் ஒருவரையே தங்களுக்கு கணவராக பெற வேண்டும், அத்தகைய அருளனை இறைவன் கொடுத்து அருள வேண்டும் என்ற நிலையில் அன்னவரே எங்கனவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று உரைக்கின்றார். அப்படி அவர்களை கணவராக பெற்று அந்த கணவரது இச்சையின்படி இல்லறம் நடத்த இறைவன் அருள் செய்ய வேண்டும், அந்த தயாராக இருக்கின்றோம் என்று இந்த பாடல் வருகின்றது. இவ்வாறு இத்தகைய அருளினை இறைவன் அருளான் என்றால் இந்த வாழ்வில் தற்போதைய வாழ்வியலில் இப்பிறவிக்குண்டான் வாழ்வியலில் எந்த ஒரு குறையும் இல்லாது இப்பிறப்பு நிறைவடையும் என்பதை என்ன குறையும் இளோர் எம்பாவாய் என்று பாடலை நிறைவு செய்கிறார். இப்பாடலில் இறைவனின் சிறப்பும் சீரடியாராக இருந்து அடியார்கள் நாளும் முறையாக பக்தி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதன் வழி உலகிலுக்குண்டான அனைத்து அருளையும் பெற்று உய்வதற்கான வழிகளை இப்பாடல் சொல்லி அமைகின்றது. அடுத்து திருப்பாவை 9ஆம் பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய
தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ, அனந்தரோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் என்பது பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ற நிலையில் பிரகாசமான ஒளி மிகுந்த மணிகளால் அலங்காரம் செய்யப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமத்தியின் மேல் படுத்து கிடக்கும் மாமன் மகளே, நீ உனது மாணிக்கக் கதவுகளை திறப்பாயாக என்றும் அவள் திறக்காதிருப்பதைக் கண்டு மாமீரை அழைத்து, மாமீரே, அப்படி நாங்கள் எல்லாம் வந்தும் கூட இறைவனது புகழை பாடியும் கூட எழாமல் இருக்கக்கூடிய உங்களது மகளை நீங்கள் எழுப்புவீர்களாக. ஏன் இப்படி அவள் தூங்கிக் கொண்டே இருக்கிறாள்? நாங்கள் இவ்வளவு பேசியும் இறைவனை இவ்வாறெல்லாம் புகழ்ந்து பாடியும் இன்னும் எழாமல் இருக்கக்கூடிய உங்க மகளுக்கு என்ன ஆனது? அவள்தான் ஊமையோ, அல்லது நாங்கள் பாடுவதெல்லாம் அவள் கேட்காத செவிடாகிவிட்டாளோ, அல்லது ஏதாவது பேய் பிடித்த நிலைக்கு ஆளானாலோ, அல்லது நீங்காத துயிலை தரக்கூடிய ஏதாவது மந்திரத்திற்கு ஆட்பட்டாலோ, இந்த நிலையில் இவள் இருப்பது எதனால்? அனைவரும் மாயன், மாதவன், வைகுந்தன் என்று இறைவனுடைய பல நாமங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடன் சேர்ந்து இவளும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் இப்படி படுத்து கிடக்கிறாளே, அவளை எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்பி இந்த இறைவனுடைய நாமங்கள் எல்லாம் எங்களுடன் சேர்ந்து அவளும் சொல்லி இந்த உயிர் ஈடேற்றத்திற்கு உரியவளாக ஆகிவிட வேண்டும் என்று கூறி இந்த பாடல் அமைகிறது. அனைவருக்கும் நன்றி. இத்தகைய வாய்ப்பினை அருளிய குருமகா சந்நிகா தானங்களின் பொன்னார் திருப்படிகளுக்கு எனது நன்றி மணிகளை காணிக்கையாக்கி வருகின்றேன். நன்றி, வணக்கம். போற்றியோம் நம சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய கோகுல், அமிர்தவர்சினி என்ற மாணவ செல்வங்களும், இந்த இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா. வெள்ளையங்கிரி அண்ணா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நமோ. சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் இந்த உரைகளின் முடிவில் அன்றைய நாளுக்குரிய வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்குண்டான கூகுள் ஃபார்ம் லிங்க் என்று சொல்லப்படுகின்ற இணைப்பு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதை அனைவரும் பங்கேற்று விடைகளை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிகமான விடைகளை அளிப்பவர்களுக்கு குருமகா சன்னிதானங்களின் திருக்கரங்களால் பரிசுகள் வழங்கப்படும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.